ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மசாலாவே ஆட்டாமல் வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சோண்டு இஞ்சி அதை எடுத்து நான் கல்லில் இடித்து எடுத்துக்கிறேன். பூண்டையும் கல்லில் இடித்து எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிற டேஸ்ட்டுக்கும் கல்லில் அரைக்கிற டேஸ்ட்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கல்லில் இது மாதிரி இடித்து செஞ்சு பாருங்கள். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு மண் சட்டி வச்சுக்கிறேன். மண் சட்டி நல்லா சூடு ஏறினதும் கடலை எண்ணெய், பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போட்டப்புறம் நான் கருவேப்பிலை போடுவேன் எப்போவுமே. ஏன்னா டைரெக்டாக எண்ணெயில் போட்டால் பொரிஞ்சு மேலே செதுரும். அதனால் கருவேப்பிலை, நம்ம நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் காலை ஆல்ரெடி வெறும் மஞ்சத்தூள், உப்பு போட்டு 10 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இப்போது தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் இவ்வளோ மட்டும்தான் நான் சேர்க்குவேன். இதுக்கப்புறம் நான் எதுவும் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு அடிஷ்னலாக ஆப்ஷனலாக மட்டன் மசாலா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கால் வேக வச்சதுலேயும் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பார்த்துட்டு இப்போது தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கோங்க எக்ஸஸாக. ஏன்னா அது கொஞ்சம் நல்லா கொதித்து சுண்டும் போது உங்களுக்கு கெட்டியாக கிரேவி மாதிரி கிடைக்கும். ஃபைனலாக ஒரு 20 நிமிஷம் கொச்ச பின்னாடி புதினா தலையை தூவி இறக்கி வச்சுட்டு சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.